நீ பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள். டெபுட்டி சிஎம் உடைய முகத்திலேயே கை வச்சாங்க. ஓ இப்படி எல்லாம் வேற இருக்கா அப்படின்னு எனக்கே அப்பதான் தோணுது. எனக்கு வேற மாதிரி தோணுது. நீங்க வந்து ரொம்ப அதிகமா சைட் அடிக்கிறீங்களோ. அப்புறம் நீங்க எப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறீங்க? ஏன் யார் அந்த சூப்பர் மாடல்? மீரா மிதுன். எங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் வந்து வாட்ஸ்அப்ல வர ஆரம்பிச்சிச்சு. இண்டஸ்ட்ரியில யார் ரொம்ப நாள் நிக்கிறாங்கன்னு பாப்போம்னு என்னை பயங்கர கடவுளா பாப்பாங்க. இவ்வளவு ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கறது வந்து மென்னாரு சூப்பர் ஆசம். குக்கு மீடியாவின் கதைப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு மெஜிஷியன் சொன்ன உடனே ஏதோ கர்ச்சிஃபை உதறி புறாவை பறக்க விட போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இவங்க ஒரு சுமார் மூஞ்சிய கூட ஒரு சூப்பர் மாடலா மாற்றக்கூடிய ஏஸ்தட்டிஷியன். ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற முகத்தை கூட ஒரு கொடூரமான வில்லனா மாற்றக்கூடிய லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டைலிஸ்ட். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், இந்த மாதிரி பல டாக்டர்ஸ்களை தெரியும். இவங்களும் ஒரு டாக்டர் தான். சர்ஜரி இல்லாமல் ஒரு நோஸை கான்டோரிங்லேயே மாற்றக்கூடிய ஒரு திறமை உள்ள ஆள். பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபில்ம்ஸ் மற்றும் ஆட்ஸ், கமர்ஷியல்ஸ், இது மாதிரி பல விஷயங்களில் தன்னை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க தனிப்பட்ட ப்ரைடல் மேக்கப்ஸ்லேயும் சரி, ஷீ இஸ் டூயிங் ஹர் பெஸ்ட். லெட் அஸ் வெல்கம் ராதிகா மேம் அவர்கள். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ பிரசன்னா. தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரசன்னா. வெரி குட். நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். இதில் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஐ நோ யூ லைக் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. யூ ஹாவ் யுவர் ஸ்டடீஸ் ஆன் டு பேக்கரி, அது மாதிரி கன்ஃபெக்ஷனரிஸில் இருந்திருக்கு. எப்படி அங்கேருந்து சடனாக மூஞ்சியில் மாவு போட வந்துட்டீங்க? ஆக்சுவலாக வந்து தோசை சுடுறது, இட்லி சுடுறது தான் வேலையா இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப பிடிக்கும். குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த பீரியட் ஆக்சுவலாக 95ல் வந்து நான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பரனூர்ல இருந்தேன். பரனூர்லாம் இப்போ டோல்கேட் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைம்ல குவார்ட்டர்ஸ்ல இருந்த பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 வீடோ 5 வீடோ தான் இருந்தது. அப்போ அந்த 4-5 வீட்டுக்கெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக அதுவும் ட்ரை பண்ணேன். அந்த இட்லி பொடி செய்யறது, அது செய்யறது, இது செய்யறது, சம்திங் கேக்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே எதுவும் இல்லாதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. நம்மளுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப அப்புறம் அப்படியே அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து வேற என்ன எனக்கு தெரியும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரியாக வந்து எனக்கு வந்து மேக்கப் எனக்கு போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. அடுத்தவங்களுக்கு செய்யறதும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும், எல்லார்ட்டையும் ஒரு பாராட்டு வாங்கணும், இல்லைன்னா எல்லாரோட அட்டென்ஷனும் என்கிட்ட இருக்கணும். அண்ணா தானே என்கிட்ட கெஞ்சிட்டே இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு விடு, கொஞ்சம் தலைவாரி விடுன்னு சொல்லி என் அட்டென்ஷன் என் பின்னாடி ஒரு க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்போ வந்து யோசிக்கிறப்பதான் வந்து ஆக்சுவலாக யோசிக்கல, ஒரு பார்லருக்கு வந்து போயிருந்தேன். ஒரு வெட்டிங்காக ஒரு ஃப்ரெஞ்ச் பிளைட்டு போட்டுக்கலான்னு போனா எவ்வளோ சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்பிட்டு ஒரு 50 ருபீஸ் வாங்கினாங்க. எனக்கு பாக்குறேன் ரொம்ப அகோரமா இருக்கு. என்னடா இது, நம்ம எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருந்தோம் இத்தனை நாளும், நம்ம ஆனா அந்த மாதிரி காசு வாங்கினதே இல்லையே, யார்கிட்டயுமே வாங்கினதே இல்லையே, வெறும் நம்மளுக்கு அந்த ஒரு புகழோடயே அப்படி இருந்துட்டே இருக்குமே அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்தா ஒரு பார்லர் செட்டப், பார்லர் இருக்கு, பார்லர் வச்சிருக்கணும்னா படிச்சிருக்கணும். ஸோ அப்புறம் தான் யோசிச்சேன், வெறும் நம்ம அந்த தலை சீவருக்கு 50 ரூபா வாங்குறாங்கடா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குவிக் மணி என்னது. ஏன்னா நான் இப்ப சமையல் செஞ்சு கொடுத்தது வேற, கஷ்டப்பட்டு வறுத்துக்கிறுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் அதை ரசிக்கிற கால இல்ல. பட் இதுல பாத்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸ்ல ஒரு ஜடைய போட்டோம்னா 50 ரூபாய். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் பார்த்தேன், அப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் திஸ். அப்புறம் நீங்க எப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறீங்க? ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன். பிரசன்னாக்கு ஏதாவது கோவமா என் மேல? ஏன் எனக்கு என்ன கோவம்? நீங்க வந்து இப்பெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சிங்களா? இல்லையே. வர்றவங்க எல்லாரும் வந்து நான் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட தொழிலை முன்னேற்ற போறேன், நான் வந்து இதுல இருக்க போறேன், என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வந்து காட்ட போறேன், இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க.
அப்படி நீங்களும் வந்து உங்க ஐடென்டிட்டியை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. நீங்க உங்களுடைய சூப்பர் மாடலே அதுல உள்ள இருந்திருக்காங்களே. யார் அது சூப்பர் மாடல்? நீங்க உருவாக்குன சூப்பர் மாடல் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சூப்பர் மாடல்னு சொல்லிக்கிற முக்கியஸ்தர்கள் மீரா மிதுன். அவங்களேதான். அந்த கதையெல்லாம் கேட்காதீங்கப்பா. மீரா மிதுன் கதையெல்லாம் அதெல்லாம் ஒரு லாங் ஸ்டோரி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூப்பர் மாடல் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டதே நான் தான் ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் ஒரு சாரி விளம்பரத்துக்கு வந்து ஒரு 3 days எங்களை புக் பண்ணியிருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்டா. அப்போ வந்து போட்டோகிராஃபர் மூலியமா தான் நான் இன்ட்ரோ ஆகுற அந்த சாரி இதுக்கு. ஸோ 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 சாரீஸ்ங்கிற மாதிரி பிளான். ஸோ நான் ஒரு பெரிய டீமே ரெடி பண்ணி நான் வந்து அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் கரெக்டா அழகா போச்சு. எப்பயுமே இந்த ஷூட் 7 o'clock மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பக்காவா போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாடல் வந்துட்டாங்க. இந்த சூப்பர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மாடல் இல்ல, அதனால வந்து அவங்க சீக்கிரம் வரல. சோ மதியம் ஒரு 2 மணிக்கா வந்தாங்க. 2 மணிக்கா வந்துட்டு அப்பதான் காஸ்டியூம் என்னன்னு பாக்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி 2 மணிக்கு வந்தா எல்லாமே ஏன்னா ஷூட் போயிட்டே இருக்குதாங்க. ஏன்னா நம்ம 100 சாரீஸ் வந்து முடிச்சாகணும். அதனால சோ டீம் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அவங்க பார்த்தா என்னடா நம்ம ஏன்னா மேக்கப் போடுற கூட டைமே இல்லை. ஸோ டைம் பார்த்தாம அதுவும் கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டே இருந்தோடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் போய் ஃபோட்டோகிராஃபரை அப்போதான் என்னை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட. அப்போ வந்து அவர்கிட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மேலே மாடியில் போயிட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியே இல்லை, நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டால் இல்லை அவங்க நல்லாவே மேக்கப் போட தெரியல அப்படின்னாங்க. காலிலேருந்து போயிட்டு இருக்குது ஒர்க்கு. அப்போ எனக்கு இது புரியல. அப்போ உடனே கச்சன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அப்போ மாடலை தான் நம்பினார். ஏன்னா அவருக்கு தெரியாது. அவர் மாடல் சொன்னோடனே ஓகே இவங்க சரியா இல்லை போல அப்படின்ட்டு அப்படியே பேசுறாங்க. மத்தியானத்துக்கு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷூட்டே கிளம்சியாக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த 2 மாடலும் ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னொன்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி ஆக்சுவலி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்க ஒரு சீனியர் பொசிஷன் மாதிரி ஒன்று எடுத்துட்டாங்கல்ல. பிரதாயினி அப்புறம் வந்து மெஹந்தி ஜஷ்னானி இவங்கெல்லாம் இருக்கும்போது ஐ திங்க் அவங்க வெரி ப்ரொஃபஷனல் மாடல்ஸ். அவங்கெல்லாம் மாடல்ஸ் அவங்க தான். ஓகே, இவங்க தான் அந்த சூப்பர் மாடல்ங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடலே இல்லாத ஒரு சூப்பர் மாடல் இவங்க. ஓகே, சோ இவங்களுக்குன்னு தனி இவங்க நினைச்சிட்டாங்க அது ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளம்சி ஆயிடுச்சு. ஷூட்டு பாதியிலே நின்னுடுச்சு. ஏன்னா 100 நான் வேற ஒரு பெரிய டீமை கூட்டு வந்துட்டேன், ஊர்ல இருந்தெல்லாம் கூட்டு வந்துட்டேன். சோ இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். போட்டோகிராஃபரும் அவங்கள பிலீவ் பண்ணிட்டு என்ன பண்ண ஒரே அழுக, பெட்ல படுத்து உருண்டு பரண்டு அழுக, எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ரொம்ப பயந்து போய் ஷூட்டே கேன்சல் பண்ணிட்டு என்னோடதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் டிக்கெட் போட்டு வர வச்சு நம்ம செலவு பண்ணி சில பேரை வர வச்சிருக்கோம். அந்த காசு கூட வரல. ஸோ ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து போட்டோகிராஃபர் வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா காலையிலேயே ஷூட் அவுட். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது மாடல் தான் பிரச்சனை, மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் வந்து வாட்ஸ்அப்ல வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து என்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ ப்ரொஃபஷனலே கிடையாது நீ அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், நீங்க ப்ரொஃபஷனலா நான் ப்ரொஃபஷனலா பாப்போம், இண்டஸ்ட்ரியில யார் ரொம்ப நாள் நிக்கிறாங்கன்னு பாப்போம்னு. இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. என்ன அவங்க வந்து பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அன்லக்கி திங் இஸ் லைக் அவங்க வந்து பிக் பாஸ் மட்டும் போகல, ஜெயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடி இட் இஸ் ஓகே. பட் இது மாதிரி எல்லாரும் கூடயும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன எல்லாரோட வாழ்வாதாரத்தை, அதாவது அவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி அவங்க ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க. சவுத் இந்தியாவுடைய ஹோல் டீமே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆக்ட் ஆகுது. அது எப்படி அகேன்ஸ்டா? அதனாலதான் அவங்க வந்து மும்பைக்கெல்லாம் போனது அப்படின்னு நினைக்கிறேன். மும்பையோ எங்கேயோ டெல்லியோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹிந்தில வந்து ஐ திங்க் ஷி இஸ் ஃபைண்டிங் அ பெட்டர் பிளேஸ் நினைக்கிறேன். தெரியல. இல்ல இது வரைக்கும் பாருங்க மாடல்ஸ் நாங்க எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணிக்கோம். சீனியர்ஸா இருந்தாலும் சரி, ஜூனியர், இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு மூஞ்சி சுழிச்சது கூட கிடையாது. ஏன்னா மாடல்ஸ் மாதிரி கோஆப்ரேட் பண்றது யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன் மாடல்ஸ்க்கு ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸின்னா அவ்வளோ அழகா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, கோச்சுக்க மாட்டாங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப டிஃப்ரெண்டா எங்களுக்கு தெரிஞ்சாங்க. நாங்க வந்து அமைதியா இருந்துகிட்டோம். ஓகே, அப்போ வந்து வாக்குவாதம் வாட்ஸ்அப்லயே நடந்தது. நீ ப்ரொஃபஷனலா நான் ப்ரொஃபஷனலா, யார் எவ்வளவு நாள் இண்டஸ்ட்ரியில இருக்க போறோன்னு. பட் அதே டைம் ஆக்சுவலா வந்து அது ஒரு 2 வருஷத்துலயே காட்டுச்சு.
ஓகே நம்ம கர்மா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபிலிம்ல வந்து நான் ஸ்டைலிஸ்டா இருக்கேன். எனக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு அன்னைக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு தேர்ட் இதுலதான் இருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு இந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல நம்ம, சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஆமா சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்தாங்க. அதுக்கு அப்பயே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நினைச்சிட்டேன், ஓகே நம்ம அமைதியா இருக்கிறது மட்டும் தான் எப்பயுமே. யூ ஹேவ் மேட் ஹர் a ஷோ ஸ்டாப்பர்ல, ஷோ ஸ்டாப்பரா உங்களுக்கு வொர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா எல்லாம் அப்பெல்லாம் இருப்பாங்க, திடீர்னு ஏதாச்சு. ஓகே நைஸ். ஸோ உங்களுக்கு மற்றபடி இந்த மாடல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபில்மாக இருக்கட்டும், பிரைடல் மேக்கப்ஸாக இருக்கட்டும், விச் டு யூ சூஸ்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லாமே தான் வேணும். அதாவது கண்ணு வேணுமா, வாய் வேணுமா, காது வேணுமான்னு கேட்குற மாதிரி எனக்கு எல்லாம் தான் வேணும். ஓகே, விச் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ? எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது? எனக்கு வந்து கன்வீனியன்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், சாட்டிஸ்ஃபைங்க்கு ஒன்று சொல்லுங்கள். சாட்டிஸ்ஃபையிங்னா ஃபிலிம் தான். ஓகே. ஏன்னு கேட்டால் நம்ம அந்த மேக்கப்பை நம்ம போடுறோமோ இல்லை ஒரு ஸ்டைலிங் பண்ணுறோமோ அதை நல்லா எடுத்து காட்டுவாங்க. என்னோட ஒர்க்கை வந்து நல்லா எடுத்து காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்மு, ஆட்ஸ் தான். ஏன்னா அது பயங்கர ரீச்சே வேற லெவல் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் அவங்க நடந்துக்கிறது அந்த ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஃபிலிம் அண்ட் ஆட்ஸ் தான். ஓகே. பட் வந்து மணி சாட்டிஸ்ஃபையிங் வந்து பிரைட்ஸ் தான். அது வந்து நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஃபினான்ஷியலி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது பிரைட்ஸ்ல தான். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து மென் மேக் ஓவர் பண்ணும்போது ஃபுல்லா ஷேவோ ட்ரிம்மோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருக்கீங்களா ஐயோ அப்படின்னு? சான்ஸே இல்ல. அந்த பண்ணனா நான் இண்டஸ்ட்ரியிலே இருக்க முடியாது இல்லையா. அது கரெக்ட், கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டா இப்ப ஈவன் டைரக்டர் வந்து எனக்கு ஒரு இந்த அளவுல தான் இப்போ ஒரு 2 mm தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட நான் டைரக்டா 2 mmக்குலாம் வைக்க மாட்டேன். 5 mmல இருக்குன்னா 5 mm இருந்ததுன்னா 4.5 4 3.5 இப்படியே காட்டிட்டே போய் தான் 2K கொண்டு போவேன். நடுவுலயே அவங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சிருச்சுன்னா அங்கேயே நிறுத்திடுவேன். நான் மென் மாதிரி சொல்றதை கேட்கறது யாருமே இல்லை. நிஜமால என்ன கடவுளா வந்து என்னை பயங்கர கடவுளா பார்ப்பாங்க. நம்ம வந்து அந்த சீட்ல உட்காந்துட்டாங்கன்னா நீ என்ன வேணா செய், நான் இருக்கேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன். ரொம்ப நிஜமால ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்டா இருக்கும். பரவாயில்ல நம்ம சொல்றதை கேட்டு அவங்க உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. இவ்வளவு பெரிய ஆள்லாம் வந்து நம்ம சொல்றதை கேட்கறாங்களே, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அது வந்து நிஜமாலே ஹாப்பினஸ்ங்கிறத விட இவ்வளோ ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து really men are super awesome journey. For recent times we are listening, like we are hearing about so many things. இப்போ வந்து saree draping வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸா மாறிடுச்சு. மேக்கப்லயுமே வந்து நீங்க பர்டிகுலர்லி யூ ஆர் இன்டு ஜெனரல் மேக்கப் அண்ட் நாட் இன்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் இல்லையா? ஆமா. சோ ஃபிலிம் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்றது இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அரேனாக்குள்ள இவ்ளோ கான்சென்ட்ரேஷன் வைக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பயுமே ஸ்கோப் இருக்கும். ஏன்னு கேட்டா கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி அழகா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அது இப்ப இருக்க வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அவுட்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எப்பயுமே அது இருக்கும். பட் அதுக்கு யாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுல கொஞ்சம் ஒரு தடைகள்லாம் இருந்தது. கொஞ்சம் பெரியவங்க அப்படி பண்ணக்கூடாது. இப்ப அந்த மாதிரி வேர்ல்டே இல்ல. எல்லாருமே எல்லாமே பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் ஏஜ்டா இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏஜ்டுன்னு கூட அந்த கிளாஸே பிரிக்க முடியறது இல்ல. எல்லாருமே தன்னை அழகா காட்டிக்கணும். இந்த வேர்ல்ட்ல நம்மள ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கான்பிடென்ட் வரணும்னா அழகாங்கிறத விட கான்பிடென்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ எங்களுக்கு எப்பயுமே ஸ்கோப் இருக்கு இந்த இதுல. ஆக்சுவலா வந்து நீங்க பியூட்டிஷியன் சொல்லும் போது ஜென்ரலா இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக்கா நம்ம பாக்குறோம் இல்லையா பியூட்டிஷியன்ன்றது. பட் நான் பாக்குறப்போ வந்து ரதி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் மென் ஸ்டைலிங். அது எப்படி, அது ஹவு டிட் தட் ஹேப்பன்? அது வந்து ரொம்ப லாங் ஜேர்னி. அது ஆக்சுவலா மென் ஸ்டைலிங்லாம் எதுவும் நான் நினைச்சே வரல. ஆக்சுவலா பியூட்டிஷனே நான் நினைச்சு வரல. நம்மளுக்கு அதான் சொல்லுவேன், ஈஸி மணி எது அப்படின்னு சொல்லிதான் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பியூட்டிஷனா ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு எப்பவுமே வந்து என்னன்னா ஏதோ ஒன்லயே ஸ்டக்கா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா போரிங் ஆயிடும், நம்மள மறந்துடுறாங்க. இன்னொரு ஒரு பியூட்டிஷியன் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட தாவிடுவாங்க. இல்லைன்னா ஒரு கார்பரேட்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட தாவிடுறாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பயங்கரமா ஏர்ன் பண்ணேன். அதுல ஒரு பயங்கரமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறப்ப கார்பரேட்ஸ் நுழைஞ்சாங்க. நுழையிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவனம் ஃபுல்லா எல்லாருக்கும் அங்க போயிடுச்சு.
அப்ப நான் என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்பதான் நான் வந்து இந்த மீடியாக்குள்ளார நான் வந்தேன். மீடியாலையும் பாத்தீங்கன்னா மேக்கப்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் அப்படியே பிஸியா போயிருந்தேன். அப்ப அங்கேயே ஏதாவது காம்படிஷன் நம்மளுக்கு தான் வருவாங்களே, பின்னாடியே நம்ம ஒண்ணு போனோம்னா பின்னாடி படையெடுத்து அது வருவாங்க. சோ அதுக்கப்புறம் நான் யூனிக்கா திருப்பி நான் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்பதான் மென் ஸ்டைலிங்குள்ளார. ஏன்னா இப்போ மென் ஸ்டைலிங் பர்டிகுலர்லி சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே சேஞ்ச் ஓவர் இருக்கு. நம்ம வந்து முந்தைய காலத்துல சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் எல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் லிப்ஸ்டிக் எல்லாம் அப்பட்டமா போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து தேவர் ப்ரிப்பேர்ட் ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ். அதுல இருந்து வெளியில வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான மேக்கப்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. அண்ட் சடன்லி யோர் கைண்ட் ஆஃப் அ ஒர்க் இல்லை, அது ஒரு லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஜேர்னி. இன்ஃபேக்ட் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட ஐ வாஸ் சேயிங் லைக் ஒரு குழந்தைய கூட வந்து ஒரு வில்லனா காட்டுற ஒரு கேரக்டர்ல கொண்டு போக முடியும் அப்படின்றது. பர்டிகுலர்லி நம்ம இவரோட இதில் பார்க்கும்போது மாஸ்டர் மகேந்திரனுடைய லுக் ஓவர். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வருஷமா ஒரு குழந்தையாவே பார்த்து, குழந்தை நட்சத்திரமாவே பார்த்து, அவருக்குள்ள இருக்கிற வெகுளித்தனம், ஒரு குழந்தைத்தனத்தை ரொம்பவே நம்ம பார்த்துருப்போம். சடனா வந்து அவரை வந்து ஒரு புலிகோ ஸ்டைல்ல கன்வெர்ட் பண்ணி அவர் ஒரு வில்லானிக்கா போர்ட்ரே பண்ற மாதிரி கொண்டு போறது அப்சல்யூட்லி லைக் அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா நம்ம எல்லாம் வந்து மறு வச்சா போதும் அப்படின்ற அதுதான் வந்து ஒரு காலத்துல லுக் ஓவர் கான்செப்டா இருக்கும், லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பீங்க. ஏன்னா அவருமே ரொம்ப நாள் வந்து he was not showing his face கூட. ஆமா. சோ அது எப்படி நடந்தது? அது எப்படின்னா ஆக்சுவலா வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு சின்ன மேக்கப், ஒரு அந்த பிளேட்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டா அந்த மாதிரி அப்படின்லாம். இப்ப அப்படிலாம் இல்ல, டோட்டலா என்ன பண்றோம்னா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுவோம். அவங்க ஹேர் தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மென்னெல்லாம் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் சேஞ்ச் பண்ணா ஒரு டிஃப்ரெண்டா மாறுவாங்க. நியூட்ல போனாங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி ரெட்ல போனாங்கன்னா அது ஒரு மாதிரி லுக்லாம் கிடைக்கும். ஐலைனர்ஸ் மாத்தலாம், இல்ல ஐலைனரே போடலன்னா ஒவ்வொரு மாதிரி மாறுவாங்க. பட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஹேர், பியர்டு தான் இதுல சேஞ்ச் ஓவர் பண்ணா அப்புறம் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். மற்றபடி மேக்கப் எல்லாம் வந்து அவங்களுக்கு கண்ணில் போடுறதோ அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப அந்த ஏஜுக்கு எப்படி இருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் ஹேர் எப்படி வச்சிருப்பாங்க, இந்த சர்டன் லொக்காலிட்டியில எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி அதுவும் என்ன பீரியட் ஆஃப் கைண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ். இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி there is a lot of geographical understanding, அந்த லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஸ்லாங்ஸ், இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பிசிக்கல் லுக்கும் தேவையா இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். இன்ஃபேக்ட் கனா ஃபிலிம்ஸ்ல வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து ஒரு பாயிஷ் ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அது வந்து நீங்க படம் முழுக்கவே அந்த ஃபீல் கொடுத்துருந்தீங்க. ஜஸ்ட் அவருக்கு அவங்க கிரிக்கெட் ஆட போகும்போது மட்டும் இல்லாம அந்த ஃபீல் வந்து த்ரூ அவுட் அந்த ஃபிலிம்ல பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி அது எப்படி தாட் வந்தது? மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் வேலை வாங்குறது அருண் சார் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே ஆக மாட்டா. அப்படி அதாவது என்னன்னா அவரு மைண்ட்ல இருக்கிறத நம்ம பிக்சரா கொண்டு வர வரைக்கும் என்ன சொல்ல வராருன்னு என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. பட் வந்து அவங்களோட அந்த ஃபீல் மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்க, அதாவது கேரக்டரைசேஷன்லாம் நம்ம கிட்ட வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கும், இல்ல இப்படி இருந்தா அந்த அவங்க நல்லா இருப்பாங்கன்ட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி 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 காட்டிட்டே இருப்பேன். கடைசியில இப்ப இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ டைரக்டரோட லாஸ்ட் இதுதான் அவங்களோட டிசிஷன் தான். ஸோ அவங்க பண்றப்ப அது வந்து பர்ஃபெக்டா வந்துருது ஆல்மோஸ்ட். ஆனா அது ரொம்ப பெரிய ஒர்க், ரொம்ப லாங் ஜேர்னியாவே இருக்கும், ஒரு 6 months ஜேர்னியாவே இருக்கும். படம் ஆரம்பிக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் இதுக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க 6 months ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னீங்க. அதுல பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்றப்பவும் அதுக்கப்புறம் ஃபில்மாக அது கன்வெர்ட் ஆகும்போதும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா ஐ ஹவ் சீன் ஹவு இட் ஒர்க்ஸ். இல்லை இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பண்ணும்போது ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொன்றும் திருத்தமாக யோசிச்சு அந்த ஹேர் கூட வந்து முன்னாடி விழுகாமல் அது ரொம்ப ஒவ்வொரு டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி லுக் டெஸ்டும் போயிருக்கும். ஆமா. ஸோ லுக் டெஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து தென் ஃபில்ம்ல சீனா அதை கன்சீவ் பண்ற வரைக்கும் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளவு இருந்திருக்கும் போது எப்படி இதை நீங்க வந்து கன்சீவ் பண்ணீங்க? கேன் யூ பிரேக் இட் டவுன்? லைக்
அது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹேர்னா அப்படியே டேரக்டா வரைஞ்சு கொடுக்கறதோட நிறுத்த மாட்டோம். இது வந்து 1/2 இன்ச் தான் இருக்கணும், இல்லைன்னா 1 mm தான் இருக்கணும் அப்படிங்கிற நோட் பண்ணி அது வரைக்கும் நாங்க டீட்டெயில்டா கொடுத்துருவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி சீவி இருக்கணும், இந்த இடத்துல வந்து முடி தெரியணும். ஸோ டீட்டெயில்டா ஒவ்வொரு இடமும் மார்க் பண்ணி டீட்டெயிலிங் கொடுப்போம். பயங்கர இதுக்கும் அட்வர்டைசிங்க்கும் என்ன டிஃபரன்சஸ் வருது? அட்வர்டைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ டீடைலிங்லாம் இருக்காது. அவங்க பியூட்டிஃபுல்லா காட்டினா மட்டும் போதும். பாத்தீங்கன்னா டச் அப் கால் நின்னுட்டே இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஜஸ்ட் வந்து நீட்டா ஒரு பியூட்டிஃபுல் லுக் மட்டும் தான். பட் இதுல வந்து அப்படியெல்லாம் பியூட்டிஃபுல்ங்கிற இதுக்கெல்லாம் வரவே வராது. ஏன்னா கேரக்டரைசேஷன். ஸோ கேரக்டரைசேஷன்ங்கிறப்ப அந்த கேரக்டரா அவங்க எப்படி இருக்காங்க, ஏன்னா அவங்க பெர்ஃபார்மும் பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நானும் கொடுத்துருக்கணும். லுக் கொடுக்கலன்னா மேட்ச் ஆகாது ரெண்டுமே. ஸோ அது வந்து கோ த்ரூ பண்ணோம்னா அந்த டெக்னீஷியன்ஸ்க்குலாம் நான் வந்து கைட் பண்ணுவேன். அந்த லுக் டெஸ்ட் அப்பெல்லாம் கைட் பண்ணுவேன். நீங்க இதை வந்து மாத்திரக்கூடாது, இதை டேரக்டரும் வந்து பார்ப்பாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மாத்திராம இருக்கக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே டீட்டெயிலாக ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அது வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க டே டு டே. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 3 கேரக்டரா வராங்க, ஒரு ஃபிலிம்ல ஃபுல்லா வராங்க அப்படின்னா அந்த 3 கேரக்டருக்குமே இந்த டேஸ்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஃபைல் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபைல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டெய்லி அதை ஷீட் பார்த்து இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும்ட்டு அவங்க டெய்லியுமே மூவ் பண்ணுவாங்க. நாங்க நடுவுல போய் பார்ப்போம் கரெக்டா பண்றாங்களா இல்லையா, கண்டினியூட்டி எல்லாம் செக் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இது வந்து பிரைடல் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பிரைடு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதாவது எல்லா பிரைட்ஸுமே நம்மளுக்கு சூப்பரான கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நம்மளை புரியவும் செய்யாது, சும்மா ஏதோ ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அதனால பண்ண. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. 50% ஆஃப் பீப்புள் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒரு 50% பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கூலியாக தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அந்த நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அந்த மாதிரி நினைக்கிறப்பயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஹேவியர்லாம் மாறுறப்பே நம்மளுக்கும் அந்த ஒர்க்லாம் ஓடாது. அந்த கிரியேட்டிவிட்டி, ஆக்சுவலாக கிரியேட்டிவிட்டி டோட்டலாக. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப்னா எல்லாருக்கும் அந்த லிப்ஸ்டிக் போடுறது, ஐலைனர் போடுறது அப்படிங்கிற பேஸ்லயே நான் எப்பயுமே போகவே மாட்டேன். எனக்கு தேவை அவங்க எந்த ஆங்கிள் அழகா இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். நான் கொஞ்சம் ரசிப்பேன், யாரா இருந்தாலுமே ரசிப்பேன். எனக்கு அது வந்து டிஃபால்ட்டாவே அது எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் சொல்றீங்க, இப்படி சொல்லி சொல்லி ஒரு கிளைண்ட் கேட்டாங்க. எனக்கு அப்பதான் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது, இப்படி எல்லாம் கூட கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு. நீங்க இப்படி சொல்லி சொல்லியே ஒருத்தரை வந்து எங்களை மனசுல வந்து நாங்க அழகா இருக்கோம்னு நீங்க தோண வச்சிருவீங்க போல அப்படின்னு. ஓ இப்படி எல்லாம் வேற இருக்கா அப்படின்னு எனக்கே அப்பதான் தோணுது. எனக்கு வேற மாதிரி தோணுது, நீங்க வந்து ரொம்ப அதிகமா சைட் அடிக்கிறீங்களோ. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே, ஈவன் கேர்ள் பாய் அதெல்லாம் இல்ல. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற. அதை பிடிக்கிறப்ப இந்த மாதிரி சிரிச்சா இவங்க நல்லா இருக்காங்களே. அப்ப என்ன ஆகுதுன்னா போட்டோகிராஃபருக்கும் எனக்கும் போட்டியாயிடுது. கடைசியில அவங்க சொல்றாங்க நீங்க எடுத்த போட்டோ கொடுங்க ராதிகா அப்படின்னு கடைசியில. சோ அந்த மாதிரி ரசிக்கிறப்ப சோ அந்த சேஞ்ச் ஓவர் கொடுக்கறப்ப அது ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் இருக்கும். ஆனா சில பிரைட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது. அவங்க வந்துட்டு ஏன் நீங்க இந்த கலர் போடல, ஏன் இதை பண்ணல அதை பண்ணல, அப்படிதான் கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு இருக்குமே தவிர நம்ம கிட்ட விடவே மாட்டாங்க. ஆனா எங்க கிட்ட விட்ட கிளைண்ட் எல்லாம் வந்து மாசா போவாங்க, சான்ஸே இல்ல. ரொம்ப அண்ட் ஜெனரலி ஒரு காமன் இஷ்யூ இருக்கும்ல, பிரைட்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் போட்டோகிராஃப்ஸ்ல நல்லா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஓவர் டூஸ் இருந்தது கிடையாது. பட் வந்து என்னன்னா பொண்ணு ஒண்ணு கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாக்கு அது வந்து பொண்ணு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸே பயங்கரமா இருக்கும். பட் அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்காது, இல்ல மாமியார் மாமனாருக்கு யாருக்காவது ரொம்ப லைட்டா நேச்சுரலா அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய டீடைல் கேட்பாங்க. ஆமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட்டே பண்ணி விட்டுருந்தா, அது ரொம்ப வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிக்கர் ஃபோர்ஹெட், ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, பேக் ஹோமும் பண்ண முடியாதுன்னா இது வரைக்கும் அப்படி இருக்கு. சோ அப்ப வந்து மறைக்கணும்னா லைட்டா கட் பண்ணா கொஞ்சம் அந்த இடம் மறையும். ஏன்னா பிகாஸ் ரொம்ப ஏஜ்டா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு நான் அதை காட்டவும் கூடாது. அப்படி இருக்கப்ப அந்த மாதிரி கட் பண்ணப்ப அதுவும் தெரிஞ்சு கேட்டு பண்ணப்பயுமே பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து அந்த தாட்டுக்குலாம் போக மாட்டாங்க, அழகா இருக்கா இல்லன்னு போக மாட்டாங்க, நீ பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள். டெபுட்டி சிஎம் உடைய முகத்திலேயே கை வச்சாலு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப அதுவுமே பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல. சோ வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்காதுன்னா கொரோனாங்கிறப்ப ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்தது. சோ நிறைய, ஆனா அதுக்கு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அந்த மாதிரிலாம் இருந்தது.
ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம், நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. அவரு வந்து ரொம்பவே நல்லா ஒரு டெக்னீஷியன் வச்சு தான் நான் லுக் மட்டும் ஃபர்ஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன டெக்னீஷியன் தனியா வச்சுன்னா அந்த கொரோனா பீரியட்ல ரொம்பலாம் வந்து என்ன சொல்றது, நம்ம யூஸ்வலா ஃபிலிம் பண்ற மாதிரி எல்லாம் நாங்க பண்ணவே இல்லை அந்த டைம்ல. ஸோ தனியா டெக்னீஷியன் ஒரு நாள் வர்றது, நான் ஒரு நாள் போறது, அந்த மாதிரி பண்றப்ப அவர் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணார். அவர் ஹி இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். அந்த ஒரு சிஎம்மோட பையன் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவர் ஏற்கனவே அவரோட ஃப்ரெண்டோட படத்துல எல்லாம் நான் பண்ணிக்கனால ஏற்கனவே மீட் பண்ணிக்கனால ரொம்ப பெருசாலாம் வந்து ரொம்ப நார்மலா ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க எப்படி பழகுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இது பண்ணீங்க ஓகே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாரு. அதனால ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ரைட். ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் பிளான் இது எப்போ போர் அடிக்கும் பார்த்துட்டு இருக்கேன். போர் அடிச்சதுன்னா அடுத்த இது பியூட்டி இண்டஸ்ட்ரியிலேயே தான் வேற ஏதாவது தாவிடுவேன், அவ்வளோதான். பட் நீங்க ரொம்ப நாள் முன்னாடி யூ வென்ட் ஃபார் லேர்னிங் எல்லாம் இல்லை, துபாய் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக துபாய் எல்லாம் போனப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து அனந்த கிஷனுக்கு தான். ஏன்னா அனந்த கிஷன் கூட நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பேன். பிரசன்னாவுக்கே தெரியும் என்னோட எவ்வளோ பிங்க் கலர் ஐஷேடோ எல்லாம் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அனந்த கிஷன்லாம் சராமரியா திட்டு வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி ஐலைனர் போட்டிருக்கா பாரு, எப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்க பாரு. அப்பதான் நீ அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணாம இப்படியே இருந்தேன்னா நீ வந்து இண்டஸ்ட்ரியில நிக்க முடியாது அப்படின்னு சொன்னப்ப அப்ப ஃபினான்ஷியலாவும் எனக்கு டைட்டா இருந்தது. திடீர்னு போய் துபாயில போய் கத்துக்கணும்னா எங்க போய் கத்துக்கிறது? இங்க வந்து திருப்பி திருப்பி பழைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க தான் இருக்காங்க, வேற புதுசா இல்லை, எனக்கே பிடிக்கல. ஸோ எனக்கு இம்ப்ரெசிவ்னா நான் இப்போ துபாய் தான் போகணும்னு தெரிஞ்சது. ஃபினான்ஷியலாகவும் டைட்டா இருந்தது. அப்போ நான் கூட கேட்டேன், ரொம்ப டஃப்பா இருக்குதே, லேக்ஸ்ல செலவாகும் போலன்னா பண்ணி தான் ஆகணும், வேற என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்றதை நான் கேட்பேன், ஏன்னா நல்லதுக்கு தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லயும் கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தேவையா, கடன் வாங்கிட்டு நீ போகணுமா அப்படிங்கிற மாதிரி. என்னோட நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நான் வந்து பணம் வந்து கடன் வாங்குறேன். ஒரு நம்ம தான் மாத்தணும்ல, பணம் மாத்தணும்ல, அந்த ரியால்ஸா மாத்தணும் இல்லையா. மாத்துறப்ப என்னன்னா சொல்றாங்க இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ வந்து சொன்னாங்க இதை இன்னைக்கு மாத்திக்கலாம் நாளைக்கு மாத்திக்கலாம். சண்டே ஃபிளைட் எனக்கு, நான் தேர்ஸ்டே வரைக்கும் மாத்தாம இருக்கேன். அப்போ வந்து நான் சொல்றேன், ஐயோ இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நாள். அவங்க சொல்றாங்க என்ன ஒரு நாள் என்ன உலகமா மாற போகுதுங்கிறாங்க. எனக்கு மாத்தி கொடுக்குறவங்க வந்து சொல்றாங்க ஒரு நாள் உலகமா மாற போகுதுனாங்க. ஐயோ நான் அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாம் வேணா வச்சுக்க மாட்டேன், நான் வந்து மாத்திரேன். இன்னொன்னு என்னன்னா அந்த கடன் வாங்குறப்ப பணம் வாங்குறப்ப கீழே விழுந்துட்டேன். அப்பயே வந்து ஐயோ போச்சு, நம்மளுக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி பேடாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் பயம் வேற, கடனா வாங்கி போறோம், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஃபீல். கரெக்டா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், இல்ல இந்த மாதிரி ஒரு நாள்ல இதாக போகுதுன்ட்டு. சரின்னு நம்ம இங்கேதான் கோடம்பாக்கம் தான் வந்தேன். வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல வந்து அந்த கேஷை மாத்துறப்போ ஒரு மணி எத்தனை இருக்கும், ஒரு 4 மணின்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோல வந்து உட்காந்துட்டு திருப்பி அப்பதான் அங்கதான் வந்து மாத்திட்டு அதெல்லாம் லேக்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்லா ரியால்ஸா மாத்திட்டு கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்ல கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போறேன். மாத்திட்டு போறேன். எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒண்ணு தெரியுமா, இந்த 500 நோட்டெல்லாம் வந்து மாத்திட்டாங்க. அப்படியா அப்படின்னு எனக்கு வந்து அதோட இது வந்து இம்பாக்ட் எல்லாம் தெரியல. சும்மா ஏதோ அப்புறம் பார்த்தா டிவில ஃபுல்லா போயிட்டே இருக்குது, அங்க ஸ்டேஷன்ல பாரு அப்படின்னாங்க. அப்ப கூட எனக்கு தெரியல இது மாறுனால எனக்கு என்ன போதுங்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல்ல இருந்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் வீட்டுக்கு போனா அந்த டிவில இதெல்லாம் வர்றப்ப சாட்டர்டே சண்டே பேங்க் ஹாலிடே. அப்பதான் தெரிஞ்சது நல்ல வேலைக்கு அந்த 10 நிமிஷம் முன்னாடி நான் மாத்தினால அன்னைக்கு நான் துபாய் போக முடிஞ்சது. மாத்தலனா போயிருந்துக்க முடியாது, ஃபிளைட்டுமே கேன்சல் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்ரூஷியல் பீரியட்ல எல்லா சோதனைகளையும் தாண்டி போய் அப்டேட் பண்ண. பட் அப்டேட் பண்ணதுக்கு சப்போஸ் நீங்க வந்து if you have to go back to the young age ராதிகா, எந்த ஏஜுக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். போயிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்னவா இருக்கும்? மாத்தணும்னு நினைச்சா ஒரு என்ன சொல்றது, எனக்கு நான் அந்த டீனேஜ்லயே இருந்துட்டு அம்மா அப்பாவை நல்லா செட்டில் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அங்கேயே நான் வந்து கோயம்புத்தூர்லயே செட்டில் ஆகணுங்கிற ஃபீல் இருந்திருக்கும். அதாவது இந்த இதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது, பியூட்டிஷியன்லாம். பேக்கரி படிச்சனால அந்த இண்டஸ்ட்ரியில போயிட்டு, இன்னும் அந்த பேக்கரி இண்டஸ்ட்ரி கூட இல்ல, அப்பா வந்து எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருந்தாரு. அப்பா வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்.
ஸோ ஜிடி நாயுடோட அசிஸ்ட் வேற அப்பா. ஓகே ஸோ அவரோட ஷாப் 3 ஷாப் வச்சிருந்தோம். ஸோ ம். அதுல அப்படியே இருந்திருப்பேன். ஈவன் ஓகே கல்யாணம் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா மணியை ஓகே பார்த்துட்டானா எல்லாமே மறந்துடுவேன் நானு. ஸோ ஓகே அது ஓகே மாதிரி இருந்திருக்கலாம். நைஸ். அண்ட் ஒரு சந்தானம் சாரை வந்து நீங்கள் ஒரு லுக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணப்போ ஏன்னா நீங்கள் இந்த டிமானிட்டைசேஷன் சொல்லும்போது ஐ ரிமெம்பர் அந்த டைமில் தான் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் இல்லை. ஆமா ஸோ அவர் வந்து கம்ப்ளீட் காமெடியனாக இருந்து ஹி ஹேட் டு கம் இன் டு அ ஹீரோயிக் லுக். ஆமா அது எப்படி சாத்தியமாச்சு? அண்ட் பப்ளிக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அதை எப்படி மாற்றிக்கிட்டீங்க? அது வந்து அதான் சொல்லல, எல்லாருமே இந்த ரசிக்கிறது தான். ம் ஏன் எனக்கு வந்து எப்பயாவது இப்ப ஏதோ ஒரு டிவில ஏதாவது பார்த்தா ஏன் இவங்க இப்படி காட்டுறாங்க, இவங்க இன்னும் நல்லா இருக்கலாமே, ம் ஏன் இந்த மாதிரியே பண்றாங்க அப்படின்னு பட் எனக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, ஆ, நாங்கள் எல்லாருமே படம் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், சந்தானம் சாரையும் பார்க்குறோம். ஆ, பார்க்கும்போதெல்லாம் வந்து வி ஃபீல் அஸ் இஃப் ஒரு காமெடியனா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் மனசில் இறங்கிட்டார். ஆ. அவரை வந்து வலுக்கட்டாயமாக ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றப்போ யூ மேட் இட் ஸோ வெரி வெல். அது எப்படி? அது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஐ வாஸ் ஏபிள் டு see another ஆங்கிள்னு சொல்லலாம். அந்த அதர் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாத பல பேர் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். வெரி குட். ஆக்சுவலா அதான் காமெடி ஹீரோ அந்த மாதிரிலாம் எனக்கு தோன்றது இல்லை. இப்ப கூட இன்னி கூட நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு கண் எங்க போகுது, பியர்ட்லயும் அந்த ஹேர்லயும் தான் ம் போகுது. எங்க ம் அண்ணாவே பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்க. ம் நான் நேரா அண்ணாவெல்லாம் பார்க்க போறேன், கோயம்புத்தூருக்கு போறேன், ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு போனா கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்க ஸ்கின் ஏன் இப்படி இருக்கு, உங்க ஹேர் ஏன் இங்க கட் ம் பண்ணலையா, இது சரியாவே கட் பண்ணலையா, அவன் பிளெண்டே ஆகலையே, இப்படிதான் ம் பேசினு தரா. அதான் சொல்லு, உனக்கு ஊறி போச்சு இப்படியே இருந்து இருந்து, நல்லா ம் இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி எல்லாம் கேட்க ம் மாட்டேன், நீ முடியை பத்தி தான் கேக்குற, ஸ்கின்னை பத்தி தான் கேக்குற அப்படிமா. கரெக்ட். ஓகே சோ அது பார்த்து பார்த்து அதுலயே ஓகே அதுதான் ஞாபகமே வருது. வெரி நைஸ். ஸோ வெரி நைஸ் டு ஹேவ் யூ டுடே. மிக்க நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.